ரெடி வணக்கம். பாஜகவுடைய முக்கிய நிர்வாகியும் தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு தொடர்ந்து பாஜகவில் பல்வேறு கட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தற்போது வாக்குப்பதிவானது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய ட்விட்டர் பதிவு என்பது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய ட்விட்டர் பதிவில் ஓட் ஃபார் இந்தியா என பதிவிட்டிருக்கின்றார். இந்தியா என்பது இந்தியா கூட்டணியாக காங்கிரஸ் தலைமையில் மாநிலம் முழுக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயரை குறிப்பிட்டு ஓட் ஃபார் இந்தியா என குஷ்பு குறிப்பிட்டிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்னதாக கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பாதியில் இருந்திருந்தார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் தொடக்கத்தில் பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு பிறகு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திக் கொள்வதாக அவர் பாஜகவின் தலைமைக்கு கடிதம் மூலமாக அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக தன்னால் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் மருத்துவர்களின் ஆலோசனை அறிவுரையின்படி தற்போது ஓய்வு தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தால் தன்னால் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு செய்ய முடியவில்லை என்று கடிதம் அனுப்பி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாஜகவுக்கு ஆதரவான தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து அவர் பாதையிலிருந்து விலகினார். அப்போதே அது பேச்சு பொருளாக மாறியது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் பாஜகவுடைய வேட்பாளர் ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பை மேற்கொண்டு வரக்கூடிய குஷ்பு இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தை பாதி நிறுத்த உடல் நல குறைவுதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் ரீதியான அழுத்தம் பிரச்சனை இருக்கிறதா என்றெல்லாம் அது பேச்சு பொருளாக மாறியது. அதற்கு பிறகு தற்போது இன்று வாக்குப்பதிவானது நாடு முழுக்க இருக்கக்கூடிய முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மொத்தம் 7 கட்டங்களாக நடக்கின்றது. முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் நடிகை குஷ்பு தற்போது பதிவிட்டக்கூடிய ட்விட்டர் பதிவுதான் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. காங்கிரசிலிருந்து விலகி நடிகை குஷ்பு பாஜகவில் சேர்ந்த பிறகு பாஜகவின் முக்கிய நிர்வாகியாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார். அதே போன்று தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வருகின்றார். இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாதி நிறுத்தும் போது பேச்சு பொருளாக பேசப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிற வகையில் அவருடைய ட்விட்டர் பதிவானது அமைந்திருக்கிறது. அந்த ட்விட்டர் பதிவில் ஓட் ஃபார் இந்தியா என இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அவர் இந்த பதிவு போட்டிருக்கிறாரா என்றெல்லாம் தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. இருந்தாலும் அது அந்த அர்த்தத்தில் தான் தெரிவிக்கவில்லை என்று குஷ்பு விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த பதிவு ஏற்கனவே அவர் தேர்தல் பிரச்சாரத்தை பாதி நிறுத்தியது அதோடு ஒப்பிட்டு பார்த்து அவர் பாஜக எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாரா என்றெல்லாம் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. இந்நிலையில் தான் அந்த அர்த்தத்தில் பதிவிடலை என்று கூறாலும் இந்தியா நம்முடைய நாட்டை குறிப்பிட்டு தான் அப்படி பதிவிட்டேன் என்று குஷ்பு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் கூட ஓட் ஃபார் இந்தியா என்பது இந்தியா கூட்டணி குறிப்பிட்டு தான் அவர் இந்த பதிவிட்டிருக்கிறார் என்றெல்லாம் பேச்சு பொருளாக மாறி. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.